மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் மீது திமுக தலைமை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுரை மாநகர் 57வது வார்டைச் சேர்ந்தவர் பொன் வசந்த். மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவரான இவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்குவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். கட்சி கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மதுரை மாநகராட்சி கூட்டம் நடந்த அதே நாளில் மதுரையில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து திமுக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமும் நடந்தது. அப்போது திமுக கவுன்சிலர்கள் பெரும்பாலும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றதாக தெரிகிறது. அந்த சமயத்தில் அதிமுக உறுப்பினர்களின் ஆதரவுடன் மாநகராட்சி கூட்டத்தில் பல தீர்மானங்களை நிறைவேற்றியதால் பொன் வசந்த் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. மாவட்ட செயலாளரிடம் கவுன்சிலர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளராக பொன் வசந்த் இருந்து வந்தார். ஆனால் சமீப காலமாக பொன் வசந்தின் செயல்களால் பழனிவேல் தியாகராஜனும் அவர் மீது அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. 24 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனாலதான் அவங்க கடமை அதுன்னு நான் சொல்றேன். மாநிலங்களவை சீட் தொடர்பாக புதுக்கோட்டையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இவ்வாறு பேசினார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா தேர்தலின் போது போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மய்யத்திற்கு திமுக எம்பி சீட் கொடுத்திருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்தார். இதேபோன்று அதிமுகவும் தனது வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்றார். மேலும் அரசியலில் வார்த்தையை காப்பாற்றினால்தான் மக்களின் நம்பிக்கையை பெற முடியும் என்று கூறிய பிரேமலதா மாநிலங்களவை சீட் தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றார். ஏன்னா ஏற்கனவே 2 முறை தேமுதிகக்கு வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை GK வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்க மனதார ஏத்துக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டர்ன், இது எங்களுடைய முறை. இது அதுதான் நான் சொல்றேன், தர வேண்டியது அவர்களுடைய கடமை. அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவராக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏற்கனவே எம்பி சீட் தொடர்பாக பிரேமலதா இதுபோன்று பேசியிருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை என்றார். இந்நிலையில் பிரேமலதா மீண்டும் இவ்வாறு பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருசக்கர வாகனத்திற்குள் பாம்பு புகுந்ததால் டீ கடைக்காரர் அதிர்ச்சியடைந்தார். ஜக்காம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த டீ கடைக்காரர் மதினா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையொட்டிய சர்வீஸ் சாலையில் உள்ள தனது கடைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றார். வினோத சத்தம் கேட்டு வண்டியை நிறுத்தி சீட்டின் உள்ளே பார்த்தபோது உள்ளே பாம்பு ஒன்று இருப்பதை பார்த்து அதிர்ந்த மதினா உடனே தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். தீயணைப்பு வீரர்கள் பைக்கை பிரித்து 1 மணி நேரம் போராடி பாம்பை மீட்டனர். இதேபோல கோவை மாவட்டம் பன்னீர்மடையைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்தார். சீட்டை திறந்த போது அதில் பச்சை பாம்பு இருந்தது தெரிய வந்தது. பின்னர் அந்த 2.5 அடி நீள பாம்பை ஊழியர்கள் பைக்கிலிருந்து வெளியேற்றினர். இருசக்கர வாகனத்திலிருந்து பாம்பு வெளியே வந்ததை பார்த்து பங்கில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் செந்நாய்கள் சுற்றித் திரியும் காட்சிகளே இவை. குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக புலி, சிறுத்தை, காட்டுமாடு, கரடி, யானை போன்ற வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. உணவு, குடிநீர் தேடி அவை குடியிருப்பு பகுதிக்குள் வருவதால் பொதுமக்கள் அச்சத்திலேயே இருக்கும் சூழல் உள்ளது. இந்நிலையில் குன்னூர் நான்செச் தேயிலை தோட்டத்தில் குடியிருப்பு அருகே செந்நாய்கள் உலா வருவதைக் கண்டு பொதுமக்கள் மேலும் அச்சமடைந்துள்ளனர். கூட்டம் கூட்டமாக வேட்டையாடும் குணம் கொண்ட செந்நாய்கள் மிகவும் ஆபத்தானவை என்றும் பொதுமக்கள் அவற்றின் அருகே செல்ல வேண்டாம் என்றும் குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் அறிவுறுத்தியுள்ளார். செந்நாய்கள் இருக்கும் தேயிலை தோட்டத்திற்குள் தொழிலாளர்கள் தனியாக செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
திருநெல்வேலி மாவட்டம் ஆரணி அருகே இறந்த பாட்டியின் 2 லட்சம் ரூபாய் பணத்தை பிரித்துக் கொள்வதில் ஏற்பட்ட தகராறில் உறவினர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட காட்சிகளே இவை. களம்பூரைச் சேர்ந்த மூதாட்டி மரகதம் என்பவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்தார். இவரது கணவர் ஏற்கனவே காலமான நிலையில் மரகதத்தின் வங்கிக் கணக்கில் 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்துள்ளது. இவர்களது மூத்த மகள் சில மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்தார். இந்நிலையில் அந்த பணத்தை அவர்களின் மற்ற 2 மகள்களான மன்னம்மாள், அலமேலு ஆகியோர் பிரித்துக் கொள்வது தொடர்பாக மரகதம் வீட்டின் அருகே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது அவர்களுக்கு மத்தியில் வாக்குவாதம் ஏற்பட்ட சில நிமிடங்களில் கைகலப்பாக மாறியது. இதில் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தியதில் 2 பெண்கள் காயமடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த களம்பூர் காவல் நிலையத்தினர் 4 பேரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கடற்கரையில் கண்டெய்னர் கரை ஒதுங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கடந்த 24ஆம் தேதி கொச்சி அருகே அரபிக்கடல் பகுதியில் கண்டெய்னர்களுடன் சரக்கு கப்பல் ஒன்று கடலில் மூழ்கியது. இதில் இருந்த ரசாயனப் பொருட்கள் அடங்கிய சில கண்டெய்னர்கள் கேரள கடல் பகுதியில் கரை ஒதுங்கின. கடலில் கலந்துள்ள எண்ணெய் படலத்தை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடி கடல் பகுதியில் கண்டெய்னர் ஒன்று கரை ஒதுங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள், தீயணைப்புத் துறையினர், மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த கண்டெய்னரில் பிளாஸ்டிக் துகள்கள் இருக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ஆய்வு செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. வாணியக்குடியில் ஒரு கண்டெய்னர் ஒதுங்கி இருக்கு. அதனால அதை சுத்தம் பண்றதுக்கு பொல்யூஷன் போர்ட்ல இருந்து சப்போர்ட் கேட்டதா நாங்க எங்க டீம் வந்திருக்கோம். இப்போ ஒரு 10 பேர் கொண்ட டீம் வந்திருக்கோம். இன்னும் ஒரு டீம் இதுல வந்துட்டு இருக்காங்க. எங்களால் முடிஞ்ச அந்த சுற்றுப்புற மாசுபடுதலை தடுக்கிறதுக்காண்டி நாங்கள் ஒர்க் பண்ணக்காண்டி வந்திருக்கோம். ரெடியாக வெயிட் பண்ணிருக்கோம். இந்நிலையில் கடற்கரை பகுதி மக்கள் மாஸ்க் அணிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கரை ஒதுங்கும் பொருட்களை பொதுமக்கள் தொட வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் கூட்டம் அலைமோதும் நிலையிலும் பக்தர்களின் வருகை அதிகரித்த வண்ணம் உள்ளது. திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் 18 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளி விடுமுறை காலம் சில தினங்களில் நிறைவடைய உள்ள நிலையில் திருப்பதி கோயிலுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் டோல்கேட்டை கடந்து செல்வதற்கு சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து காத்திருந்தன. இதனால் மலையடிவாரத்தில் உள்ள சோதனை சாவடியில் உடைமைகளை சோதனை செய்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. சாமி தரிசனத்திற்காக 18 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்கும் பக்தர்களுக்கு கோயில் தேவஸ்தானம் சார்பில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. புதன்கிழமை அன்று ஒரே நாளில் 83,621 பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பில்வாராவில் பதிவான காட்சி இது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பில்வாராவில் புதன்கிழமை வெயில் வாட்டிய நிலையில் திடீரென வானிலை மாறியது. ஜுவாலியா சுங்கச்சாவடியில் வழக்கம் போல சுங்கச்சாவடி ஊழியர்கள் கட்டணம் வசூலித்துக் கொண்டிருந்தனர். அப்போது வீசிய சூறைக்காற்றில் சுங்கச்சாவடியின் மேற்கூரை பறந்து போய் விழுந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. வாகனம் ஒன்றின் மீது சுங்கச்சாவடி கூரை விழுந்ததில் அதில் பயணித்த நபருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. காயமடைந்த நபருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சேதமடைந்த சுங்கச்சாவடியின் அருகே இந்த சம்பவத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.